ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். 9ஆம் வசனத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இந்த 2 வசனத்திலும் தொடர்ந்து கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக இருந்து உங்கள் வேலை ஸ்தலங்களில், அருமையான உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வசனம் மிகவும் ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு துணை செய்கிறார், அந்த துணையினாலே நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் இந்த வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் காரியம், ஆசீர்வதிக்கும்படி அவர் நமக்கு துணை செய்கிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பாத தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், வானத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். உயர வானத்தின் ஆசீர்வாதங்கள், சூரியன் சந்திரனினாலே வருகின்ற நன்மைகள், பனியினாலே வருகின்ற நன்மைகள், இப்படி வானத்தில் உயர வானத்திலிருந்து வருகிற நல்ல குளிர் காற்று, இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறோம். உயர வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே பூமியிலே ஆழங்களிலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு தன் சகோதரர்களை ஆசீர்வதித்தான், தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் துணையாய் இருப்பார். முதல் காரியம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்படியா? உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆழங்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் கணக்கிட முடியவில்லை. அப்படி ஆழங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை உங்களுக்கு கொண்டு பண்ணுவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உயர்ந்திருப்பீர்களாக, நீங்கள் சுகித்திருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, சத்துருக்களிலிருந்து ஒரு ஜெயம். சத்துருக்கள் மத்தியில் உங்களை நெருக்குகிற சத்துருக்களின் கையிலிருந்து விடுவித்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமை தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று புறப்படுகிற வேளையிலே மீண்டுமாய் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு, எப்படியாகிலும் இவர்களை மீண்டும் சிறுமைப்படுத்த வேண்டும், அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லி பிரதானமான 600 ரதங்களில் பூட்டப்பட்டு அவன் துரத்தி வருகிற வேளையிலே அந்த யுத்தம் கர்த்தராலே நடப்பிக்கப்படுகிறது. அவர் அந்த குதிரைகளுடைய அந்த சேரிட், அந்த குதிரைகளுடைய வாகனத்தில் இருக்கிற உருளைகள் கடலவும் ரதங்களை
கஷ்டத்தோடு நடத்தும்படியாக எகிப்தியர் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், இஸ்ரவேலர்களுக்கு துணையாக இருந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நெருக்குகிற, உங்களை ஒடுக்குகிற, உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற சத்துருடைய எல்லா எதிர் வல்லமைகளை முறியடிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக. கர்த்தர் உங்கள் சார்பிலே நிற்பாராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பலனாய் துணையாய் இருந்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை விடுவிப்பார். சத்துருக்களின் கையிலிருந்து, பொறாமையும் எரிச்சலும் உள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்துகிற சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. விடுவிக்கும்படியாய், ஜெயம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு துணையாய் இருப்பார். மோசே சொல்லுகிறார், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியாசர் மோசே நினைத்து பார்க்கிறான். பார்வோனுடைய பட்டயத்துக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் என்று சொல்லி தன்னுடைய இன்னொரு மகனுக்கு எலியாசர் என்று பெயரிட்டான். உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கும்படி உங்களுக்கு துணையா இருப்பார். சத்துருக்கு உங்க மேல கை போட அவர் விடுகிறதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற தேவ ஜனமே, ஐயோ கடன் கொடுத்தவர்கள் தகாத வார்த்தைகளை பேசி உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் ஒரு தயவு உண்டு பண்ணுவார், உங்களுக்கு துணையாய் இருப்பார். அந்த கடனை அடைக்க வழிவாசலை உண்டு பண்ணுவார். கொடுத்தவர்களும் பொறுமையாய் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற சத்துருடைய பட்டயத்துக்கு கர்த்தர் தப்புவித்தார். எப்படி மோசேயை பார்வோனுடைய பட்டயத்துக்கு, பார்வோனுடைய ஆளுகைக்கு தப்புவித்தாரோ, பட்டயத்துக்கு தப்புவித்தாரோ, அதே போன்று உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். துஷ்டன் உங்கள் மேல கை போட கர்த்தர் விடுகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல சத்துரு கை போட அவர் விடமாட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபையை, பலனை, பாதுகாப்ப, ஜெயத்தை கொடுப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜீவனுள்ள தேவனை பார்த்து பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். உம்மை சார்ந்திருக்கிற, உம்மை நம்பியிருக்கிற, உம்மை துணையாக கொண்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தேவ ஜனமே, உங்கள் ஆபத்து வேலைகளை சத்துருக்கள் உங்களை தொடாதபடிக்கு, சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஆசா ராஜாவுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரே, துணையா இருந்து யுத்தங்களை நடப்பித்தாரே, அதே கர்த்தர் உங்களை முழுகடிக்க நினைக்கிற, உங்களை சிதறடிக்க நினைக்கிற சத்துருடைய சகல சதி திட்டங்கள் இருந்தும் அவர் உங்களை விடுவிப்பாராக. நீங்களும் சொல்லலாம், ஆசா ராஜாவுடைய விண்ணப்பத்தை போல நீங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஐயா. உம்மை சார்ந்து, உம்மை நம்பி இந்த திரளான பிரச்சனையை, இந்த பெரிய ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலைகளை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானா, என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானா, கர்த்தர் நிச்சயம் உங்கள் சார்பில் நின்று அவர் அற்புதங்களை செய்வாராக. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க, சத்துருடைய கைக்கு, சத்துருடைய கோபத்திற்கு உங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். 3ஆவதாக, ஆபத்து வேலைகளே, ஆபத்து ஏற்படுகிற வேலைகளே கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக.
சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளை நம்ம மனுஷனுடைய உதவியை தேடிக்கொண்டு இருக்கோம். மனுஷர்கள் உதவுவார்களா, என் ஆபத்தில் இவர்களிடத்தில் போனால் என்னை தப்பி வைப்பார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் மனுஷனுடைய உதவிகள் விருதா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இதை உணர்ந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கு அடைக்கலம், எனக்கு அனுகூலமான துணை. ஆபத்து வேளையிலே, இக்கட்டு நேரத்தில் கர்த்தர் தான் என்னுடைய துணை. அப்படி சொன்ன தாவீதை கர்த்தர் கைவிடலை, கர்த்தர் மறந்து போகலை. உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை மனிதர்களை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? யாராவது சிபாரிசு பண்ண மாட்டாங்களா? யாராவது எங்கள் சார்பில் பேச மாட்டார்களா? அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, நீர்தான் எங்கள் துணை என்று சொல்லுங்க. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை விடுவிக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை தப்பிவிக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், நமக்கு நன்மை செய்யும்படி அவர் துணையாய் நிற்பார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற வேளையில் அவர் நன்மை செய்கிறவராக, அநேகருக்கு சுகமளிக்கிறவராக, அநேகருடைய பாவங்களை மன்னித்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யும்படியாய் துணையாயிரும், எனக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாய் துணையாயிரும், என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், என்னை விடுவிக்கும்படியாய், எனக்கு கேடகமாய் இருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி கூப்பிடுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 122ஆம் வசனத்தில், உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். நன்மையாக கர்த்தர் துணை நிற்பார். உங்களுக்கு ஆதரவாக கர்த்தர் துணை நிற்பார். உங்கள் சார்பில் கர்த்தர் துணை நிற்பார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய துணையை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தருடைய உதவியை பார்ப்பீங்க, கர்த்தருடைய ஆலோசனையை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் நடத்துகிற விதம் அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர், அன்பின் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் சார்பில் இருந்து உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருங்க. ஒவ்வொருவரும் அவரை நோக்கி சொல்லலாமா? இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாக இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையப்பா. நீர் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். இப்பொழுது யாக்கோபு என்னும் சிறுபூச்சி, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிரும். படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பில் அவர்கள் வெற்றி பெறும்படியாக, ஞானத்தை கொடுக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக துணையாயிரும். கடினமான வேலைகளை செய்கிற பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அந்த வேலைகளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வாரும். ஆண்டவரே, பயத்தோடும் திகிலோடு இருக்கிற, ஆண்டவரே, மரண பயத்தில் பிடிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு துணையாக இருந்து தைரியப்படுத்தும். ஆண்டவரே, பலவிதமான வியாதிகளின் நிமித்தம் சோர்ந்து போகிற பிள்ளைகளை, ஆண்டவரே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா. அந்த ஆபத்துகளிலிருந்து, சத்துருடைய போராட்டத்திலிருந்து, மனுஷனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலையாக்கும். நீர் துணையாக இருக்கிறீரப்பா. உடைய அற்புத செயல்களை காண பண்ணும். உடைய வல்லமைகளை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். என்னை வாழ வைக்கும் என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, மக்கள் உயர்த்தப்படட்டும். கர்த்தாவே, சிறுமையானவனுக்கு, எளிமையானவனுக்கு நீ துணையாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு துணையாயிரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மறையட்டும், பாடுகள் மறையட்டும். மனம் திரும்பாதிருக்கிற கணவன்மார்கள், மனம் திரும்பாதிருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். வியாதியின் படுக்கையில் இருக்கிற வயது மூத்தவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். கர்த்தாவே, உம்முடைய துணையை, உம்முடைய வல்லமை அனுபவிக்க உதவி செய்வீராக.
இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.